சரி, இந்தியா கூட்டணிக்கு விஜய் வரணும் அப்படின்னு இவர் அழைப்பு கொடுத்திருக்காரு காங்கிரஸ் தலைவர். அது எப்பவுமே கூட்டணிக்குள்ள யாராவது வரணும்னு விரும்புனாங்கன்னா அதுக்கு அழைப்பு கொடுக்கறது வாடிக்கை தான். அதை ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கலையான்றது அவங்களோட இஷ்டம் தான். தெரியல, அவர் எனக்கு அந்த முழு விவரம் தெரியல. நான் போயிருக்கிறேன், எங்க ஊர் பக்கம் நடக்கிற ஜல்லிக்கட்டுல எல்லாம் எல்லாரும் தான் கலந்துக்கிறோம், எந்த பாகுபாடும் கிடையாது. அப்படி ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு தொகுதியும் எந்த ஒரு கட்சிக்கும் ஒன்றும் ஒரு பர்மனண்டாலாம் எழுதி வைக்கிறது கிடையாது. கூட்டணிக்குள்ள பேசிக்கிறது தான். கூட்டணிக்குள்ள கிவ் அண்ட் டேக் பாலிசியில தான் யார் எந்த தொகுதியில் நிற்கிறதுன்னு இருக்கும். 26 வரும்பொழுது அதே மாதிரி தான் பேசி தான் முடிவெடுக்கணும்னா எல்லாருக்கும் இந்த தொகுதி இந்த கட்சிக்குன்னு ஒன்றும் ஃபிக்ஸ்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேவையில்லாத சர்ச்சைகள். இது பாருங்க, சரித்திர புகழ் பெற்றவர்களுடைய கருத்து நிலைப்பாடை எல்லாம் ஒரு 50 ஆண்டுகள் 60 வருஷத்துக்கு பின்னாடி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதை விமர்சனம் பண்றதே தப்பு. ஏன்னா அவர்கள் சொன்ன சூழல் என்ன என்பதை புரியாமல் இப்பொழுது விமர்சனம் பண்றது தப்பு. எல்லாருக்கும் பிளஸ் மைனஸ் இருக்கதான் செய்யும். உலகத்திலே பெரிய மகான்களுக்கும் பிளஸ் மைனஸ் இருக்கதான் செய்யும். அதனால இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான விவாதங்களே கிடையாது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கட்டுமான வசதியை எப்படி உயர்த்துறது, கல்வி கட்டணத்தை எப்படி குறைக்கிறது, தெருநாய் பிரச்சனை எப்படி போக்குறது, இந்த மாதிரி நாள்தோறும் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை பற்றி பேசாமல் இதை பிலாசபிக்கலாகவும் ஐடியாலஜிக்கலாகவும் தேவையில்லாத சர்ச்சையில தான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்.